Hi food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு பைனாப்பிள் சாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைனாப்பிள் சாஸை ஃபிஷ் ஃப்ரை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நாம ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அது இந்த ஃபிஷ் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு உள்ளேயும் மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷை ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட சாப்பிட்றதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த பைனாப்பிள் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் சேர்த்து இது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்ல பழுத்த பைனாப்பிளா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷோட பைனாப்பிள் சாஸை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஃபிஷ் எடுத்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு சாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.